தேனி மக்களவை தொகுதி அதிமுக வேட்பாளர் நாராயணசாமியை ஆதரித்து இரண்டாவது நாளாக முன்னாள் அமைச்சர் ஆர். பி. உதயகுமார் வாடிப்பட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். இதுகுறித்த கூடுதல் தகவலோடு இணைகிறார் செய்தியாளர் குமார். வணக்கம் குமார், விவரங்கள். நிச்சயமாக சுபா. தேனி பாராளுமன்ற தொகுதி அதிமுக சார்பில் போட்டியிடும் நாராயணசாமி இரண்டாவது நாளாக சோழவந்தான் தொகுதிக்கு உட்பட்ட வாடிப்பட்டி மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் முன்னாள் அமைச்சர் ஆர். பி. உதயகுமார் தலைமையில் வீடு வீடாக சென்று மக்களை சந்தித்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். தேனி பாராளுமன்ற தொகுதியில் பொறுத்தவரை அதிமுக சார்பில் நாராயணசாமி என்பவரும், திமுக சார்பில் தங்கம் தமிழ்ச்செல்வன், பாஜக கூட்டணியில் உள்ள அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் உட்பட மூவரும் போட்டியிடுகின்றனர். அதிமுக சார்பில் போட்டியிடும் நாராயணசாமிக்கு இரட்டை சின்னமும், தங்க தமிழ்ச்செல்வனுக்கு உதயசூரம் சின்னத்திலும், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் டிடிவி தினகரன் அவர்களுக்கு குக்கர் சின்னம் தேர்தல் ஆணையம் ஒதுக்கி உள்ள நிலையில் அந்தந்த வேட்பாளர் அந்தந்த சின்னத்தில் வாக்கு சேகரித்து வருகின்றனர். தேனி பாராளுமன்ற வேட்பாளராக போட்டியிடும் நாராயணசாமிக்கு ஆதரவாக முன்னாள் அமைச்சர் ஆர். பி. உதயகுமார் தேர்தல் பொறுப்பாளர் நியமிக்கப்பட்டுள்ளார். உசிலம்பட்டி சோழவந்தான் தொகுதியில் மாவட்ட செயலாளராக ஆர். பி. உதயகுமார் இருந்து வருகிறார். இந்த நிலையில் சில தினங்களுக்கு முன்பு நிர்வாகிகளை சந்தித்து தேனியில் பாராளுமன்ற தொகுதி அதிமுக கைப்பற்ற வேண்டும் என நிர்வாகிகளை சந்தித்து ஆலோசனை கூட்டம் நடத்திய நிலையில் இன்று இரண்டாவது நாளாக நாராயணசாமிக்கு ஆதரவாக முன்னாள் அமைச்சர் ஆர். பி. உதயகுமார் கிராமமாக சென்று மக்களை சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். அதிமுகவின் சாதனைகளை கூறி மத்திய அரசின் தமிழ்நாட்டு மக்களை வஞ்சிக்கிறது என்று, தமிழகத்திற்கு மட்டும் போதிய நிதி ஒதுக்கவில்லை என்று கூறி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். விவரங்களுக்கு நன்றி குமார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.